ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸோட வரலாறை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். உலக மக்கள் எல்லாருமே இதை இப்ப அதிகமா பேசிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இந்தியால ஏதோ ஒரு மூலையில உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒருவேளை சாப்பாடை அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தான் விலைய நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆனா அதான் நடக்க போகுது. மூன்றாம் உலக போரை இந்த இடத்த மையமா வச்சுதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. சில பேர் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எல்லாம் என்னன்னு தெரியாம இருக்காங்க, அதோட முக்கியத்துவம் தெரியாம இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, இது ஏன் இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதோட வரலாறு நம்ம தோண்டி பார்த்தாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஈரானுக்கும் ஓமானுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் அகலத்துல கடல்வழி பாதை அமைஞ்சிருக்கு. இதுல 3 கிலோமீட்டர் மட்டும்தான் கப்பல் போகக்கூடிய வழிப்பாதை அமைஞ்சிருக்கு. சோ இந்த 3 கிலோமீட்டர் தொலைவுல கப்பல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் இது வழியா டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஏன் உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் அங்க ஈரான்ல இருந்துதான், அந்த பிளேஸ்ல இருந்துதான் டிராவல் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% கச்சா எண்ணெய் நம்ம அது வழியே தான் இந்திய வளைகுடா பகுதிகளில் வழியே கொண்டு இந்தியாவுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதோட பிரச்சனை, ஈரான் இப்ப நிறைய நாடுகளுக்கு நாங்க கச்சா எண்ணெய் கொடுக்க மாட்டோம். முக்கியமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்ப பயங்கரமான வார் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த வாருக்கு காரணம் என்ன? இந்த வார் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சிச்சு? ஈரான் எல்லா நாடுகளுக்குமே, அதாவது ஈஸியா கிடைக்கக்கூடிய வகையில எல்லாத்துக்கும் கச்சா எண்ணெய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் சடனா அதை ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நாங்க ஒரு சில நாடுகளுக்கு தான் கொடுப்போம், ஒரு சில நாடுகளுக்கு கொடுக்க முடியாது. இப்ப இந்தியா நம்ம ஈரானோட கொஞ்சம் நட்பு நாடா இருக்கிறனால நம்மளுக்கு ஓரளவு கொடுக்குறாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எனக்கு கச்சா எண்ணெய் கொடுக்கல அப்படின்னா நான் டைரக்டா உன்னோட இடத்தை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட 80 இடங்களை குறி வச்சு தாக்கியிருக்காரு. இதுல முக்கியமான இடம் ஈரான்ல பேக் போனா இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் தான் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. ஏன் அந்த அணுமின் நிலையத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்தா ஈரான் ஃபுல்லாவே பவர் சப்ளை ஆகுது. சோ அதை அடிச்சு ஈரானை இப்ப முழுசா இருட்டுக்குள்ள மூழ்கடிச்சிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, இதோட வேறு, இதோட ஆணிவேர் எங்க இருக்கு, எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். யுஏஇ நாட்டை சேர்ந்த மொசாம்பா அப்படின்ற ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. யார் நடத்துறா அப்படின்னா, ஈரான் தான் அந்த தாக்குதலை நடத்துறாங்க. அதுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, அந்த கப்பல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மாலுமி, இந்திய மாலுமி. சோ அந்த கப்பல் மேல ஈரானோட குரூஸ் ஏவுகணைகளை வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. இது ஸ்ட்ரைட்டா அதோட இன்ஜின் மேல பட்டு கிட்டத்தட்ட அதுல கொண்டு வந்த பேரல்கள் எல்லாம் தீப்பிடிச்சு எரியுது, அந்த கப்பலே தீப்பிடிச்சு எரியுது. சோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு. சோ அப்பதான் அமெரிக்கா என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. நிறைய விஷயங்களை கொலாப்ஸ் பண்ணி ஈரான் அப்பம்போது ஒரு ஜனநாயக ஆட்சியில அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதை மாத்தி மன்னர் ஆட்சியா அமெரிக்கா மாத்துறாங்க. இங்க இருந்து கிளம்பி போய் ஈரான்ல, ஏன்னா நான் தான் அந்த உலகத்துக்கே பெரிய நாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அப்ப இருந்து இப்ப வர செயல்பட்டு இருக்காங்க. சோ அதை மன்னர் ஆட்சியா மாத்தி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1959. அதுக்கப்புறம் நல்லபடியா பொருளாதாரம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 1979 திரும்ப இஸ்லாமிய புரட்சி ஈரான்ல வெடிக்குது. சோ இப்படி வெடிக்கவும் 1979 அந்த மன்னராட்சி அப்புறம் ஓரம் கட்டிட்டு திரும்ப இவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு ஆட்சியில திரும்ப நாட்டை ஆள ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே போயிட்டு இருந்தது. ஓகே, திரும்ப நார்மல் ஆயிடுச்சு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. யாரு? அமெரிக்காக்காரன் திரும்ப வெளியே வந்துட்டான். ஆனா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட முடியல. திரும்ப 1980 ஈரானுக்கும் ஈராக்குக்கும் மிகப்பெரிய ஒரு வார் நடக்குது. என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜலசந்தியில, அதாவது அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல போகக்கூடிய வணிக கப்பல்கள் எல்லாத்தையுமே தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ மாறி மாறி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இது வழியே இருந்தும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இது பண்றாங்க. அவங்க நாடுகளுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய கப்பல்களை மட்டும் போக அனுமதி கொடுக்குறாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்கணும். அமெரிக்காக்காரன் என்ன பண்றான்? திரும்ப நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா திரும்ப உள்ள இறங்குறான். சோ உள்ள இறங்கி திரும்ப அவனோட என்ன சொல்றது சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுறதுக்காக அந்த நேரத்துல ஆட்சியில இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பராக் ஒபாமா. எல்லாத்துக்குமே தெரியும், உலக அளவுல என்ன சொல்றது ஒரு நல்ல பேரை வாங்கின ஒரு மனிதர் ஒபாமா. சோ இவர் ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வர்றாரு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, ஒரு அணுசக்தி ஒப்பந்தம். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வர்றாங்க. சோ இந்த ஒப்பந்தத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈரான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, எங்க மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீங்க சுத்தமா நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க? ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா நீங்க அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்,
பொருளாதார தடைகளை ஃபுல்லா நாங்க வந்து நீக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சுமூகமா உலகத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம, இந்த ஈரானுக்கு அமெரிக்கா பிரச்சனை இல்லாம இது வந்து என்ன சொல்றது, எல்லா நாடுகளுக்கும் தேவையான crude oil வந்து போயிட்டு இருக்கு. அவங்க மேல உள்ள எல்லா பொருளாதார தடைகளையுமே நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர் ட்ரம்ப் வந்து என்ட்ரி கொடுக்குறாப்ல. வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ட்ரம்ப் வரலாற்றிலே மிக ஒரு மோசமான ஒப்பந்தம் அப்படின்னா இந்த ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தத்தை நான் சும்மா விட மாட்டேன். திரும்ப அந்த பொருளாதார தடைகளை பூரா நான் நிறைய வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடியை ஈரான் மேல திணிச்சு, நீங்க திரும்பவும் அணுசக்தி தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு ஆரம்பத்திலிருந்தே தயாரிக்கலாம், ஆனா பொருளாதார தடைகளை மட்டும் நீக்குறாங்க. ஆனா இப்ப பொருளாதார தடைகளை கொண்டு வரும் ஈரான் வந்து என்ன பண்றாங்க, நிறைய அணுசக்தியை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போன வருஷம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு இடத்துல யாருக்குமே, உலக நாடுகள் யாருக்குமே தெரியாம யுரேனியத்தை வச்சு ஒரு அணுசக்தியை வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து லைட்டா வந்து வாய் விட்டாங்க. அதை பார்த்து அமெரிக்காக்காரன் ட்ரம்ப் என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், நீ யுரேனியத்தை வச்சு அணுசக்தியை வந்து பில்ட் பண்ணிட்ட அப்படின்னா என்னை வந்து சும்மா விட மாட்டேன், நீ வந்து என்னை அடிச்சிருவ, சோ என்னோட பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அமெரிக்காவோட இஸ்ரேலும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான நாடுகளா இருந்தாங்க. சோ இந்த நேரத்துல ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரானை வந்து நம்ம யுரேனிய மூலமா அணுசக்தியை தயாரிக்க விட்டோம் அப்படின்னா திரும்ப இவன் நம்மளை சும்மா விட மாட்டான், அதனால நம்ம அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் எந்த இடத்துல யுரேனியத்தை வச்சு அணுசக்தியை ரிசர்ச் பண்ணலாங்களோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாத்தி மாத்தி அடிச்சாங்க. சோ இதுல ஆரம்பிச்சதுதான் திரும்ப ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இது மூலியமா தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிச்சு. சோ உடனே என்ன பண்றாங்க, ஈரான் நாங்க எந்த நாடுகளுக்கும் க்ரூட் ஆயில் கொடுக்க மாட்டோம், எங்களோட எந்த ஒரு நாடு இணக்கமா, அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்களோ அந்த நாடுகளுக்கு தான் நாங்க வந்து கச்சா எண்ணெயை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அமெரிக்காவுக்கு கச்சா எண்ணெய் கொடுக்க போறத டோட்டலா ஸ்டாப் பண்ணாங்க ஈரான். உடனே ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு, நீ எனக்கு கச்சா எண்ணெய் கொடுக்கல அப்படின்னா நான் ஈரானை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஈரான் என்ன சொல்றாங்க, நானும் ஒன்னும் சும்மா வர மாட்டேன், நானும் உன்னைய திரும்ப அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனை வந்து இருக்கக்கூடிய நேரத்துல ஈரானோட மிகப்பெரிய ஒரு கடவுளா பார்க்கக்கூடிய கம்பெனிய போட்டு தள்ளுறாங்க அமெரிக்கா. சோ அவரை வந்து கிட்டத்தட்ட 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடிதான் அவரோட உடல் வந்து அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. சோ இப்படி அடக்கம் பண்ணும் போது கூட அங்க ஈரான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரம்ப்பை வந்து சீக்கிரமே கொல்லணும்னு சொல்லிட்டு அங்க உள்ள பொதுமக்கள் வந்து என்ன பண்ணாங்க, கையில போர்டு எல்லாம் வச்சுக்கிட்டு அவரோட அந்த எல்லாம் லாஸ்ட் இறுதி ஊர்வலம் நடக்கும் போது அவங்க வந்து முழக்கங்களை வந்து ஏற்படுத்துறாங்க. சோ இந்த நேரத்துல இதை பார்த்துக்கிட்டு இருந்த ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சும்மா இல்லாம இந்த இஸ்ரேல் வந்து ட்ரம்ப்பை கொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஈரான் வந்து தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரகசியமா உளவாளி வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து சொல்லலாம். ட்ரம்ப் வந்து இதுக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாப்ல. இங்க கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் வந்து ரெடியா இருக்கு. எனக்கு ஏதாவது உயிருக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஈரானை இருக்கிற இடம் தெரியாம மொத்தமா அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்துட்டாப்ல. இப்படி கொடுக்கவே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அப்ப நான் உன்னை சும்மாவே விட மாட்டோம், நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்க அடிக்க போற நேரத்துக்குள்ள அமெரிக்காக்காரர் வந்து திரும்ப வந்து அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 80 இடங்களை குறி வச்சு நள்ளிரவுல வந்து அமெரிக்கா வந்து ஈரான் வந்து அடிக்கிறாங்க. சோ இப்படி அடிக்கும் போதுதான் ஈரான்ல முக்கியமான இடங்கள், அதாவது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, அணுமின் நிலையத்துல வந்து அடிச்சிருக்காங்க. ஏன் அணுமின் நிலையத்துல அடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த அணுமின் நிலையத்துல அடிச்சிட்டாலே ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய முக்காவாசி மின்சாரம் வந்து அந்த இடத்துலதான் இருக்கு. அந்த இடத்த அடிச்சிட்டோம்னாலே ஈரான் வந்து டோட்டலா பவர் வந்து சடவுன் ஆயிடும். சடவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னும் ஈஸியா வந்து ஈரான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான இடம், இவங்க வந்து இவங்களோட முதுகெலும்பே வந்து என்ன அப்படின்னா கச்சா எண்ணெய் தயாரிக்கிறதா. அந்த கச்சா எண்ணெய் தயாரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்த வந்து குறி வச்சு அடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து அங்க மிகப்பெரிய ஒரு ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு துறைமுகத்தை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கோம், பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இடத்துல வந்து நம்மளோட துறைமுகத்தையும் அமெரிக்கா வந்து அடிச்சிட்டாங்க. சோ இப்ப இந்தியா வந்து எதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றதா, அதாவது அமெரிக்காவை நம்ம எதிர்ப்போமா? ஏன்னா அமெரிக்கா ஆல்ரெடி இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு நட்பு நாடு. அடிச்சிட்டா அப்படின்றதுக்காக மொத்தமா எதுக்கவும் முடியாது. சரி, ஈரானோட என்னோட இடத்த எப்படி நீங்க காப்பாத்தாம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட சண்டை போட்டா நம்மளுக்கும் ஈரானுக்கும் பொருளாதாரம் சம்பந்தமான நிறைய ஒப்பந்தங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதனால எந்த பக்கம் சப்போர்ட் பண்றது அப்படின்னு தெரியாம இந்தியா வெறுப்ப முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை எப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் நம்மளுக்கு வராம போகும். அதுக்கப்புறம் இந்தியால இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோட விலை மலம் உயரும்.
இதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சாதாரண ஏழை பொதுமக்கள் மட்டும்தான். இரண்டு பெரிய நாடுகளுக்கு இடையில பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பொறுமையா போயிட்டாலே எல்லாமே சரியா போயிடும். அதாவது அமெரிக்கா இப்ப கோவப்படாம இருந்துச்சு அப்படின்னா, ஈரான் அட்டாக் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, எப்பவும் போல ஈரான் வந்து எல்லா நாடுகளுக்குமே கச்சா எண்ணெயை வந்து சுலபமா கொண்டு போயிட்டு தான் இருக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து தேவையில்லாம நிறைய பொருளாதார நெருக்கடியை போட்டாரு. இது வந்து ஈரானுக்கு பிடிக்கல. அதனால அவங்க அணுசக்தியை நாங்க உருவாக்குவோம், எங்களுக்கு எதிராக செயல்படுற நாடுகளை ஃபுல்லா அடிப்போம், அமெரிக்காக்காரன் இந்த உலகத்திலே பெரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சீனா போடுறான், அவன் சொல்றதான் நம்ம கேட்கணும்னு வேற சொல்றான், அப்படிலாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆரம்பிச்சதே கிடையாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி போன வீடியோல சொல்லியிருக்கேன், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை. இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்காக்காரன் வந்தான், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா ஈரான் வந்தான். இப்ப அந்த இரண்டு நாடுகளும் ஓரமா போய் உட்காந்துட்டாங்க. ஆனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னும் ஓயாம போயிட்டே இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல்ல இதை பத்தி வேற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ, அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி போடுறேன். அது மட்டும் இல்லாம இதோட இந்த வீடியோ முடிஞ்சா, இதோட வரலாறு முடிஞ்சா அப்படின்னா இதுக்கு கீழே இன்னும் நிறைய இருக்கு. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இதுல ஏகப்பட்ட தொடர்புகள் வந்து இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி வீடியோ மேக் பண்றேன். இல்லைன்னா இந்த வீடியோ தூரம் முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, see you.